ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் கிஷோர், ஹாய் சந்தோஷ். ஆக்சுவலி நம்ம வந்து மறக்குமா நெஞ்சமோட நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி ஃபியூ வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், மிஸ் அவுட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பாருங்க. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது உங்கள் லைஃப்ல நடந்திருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மூலியமா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த எபிசோட்ஸை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்குமா நெஞ்சம்ல நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலான்னு வந்திருக்கோம். இன்னைக்கு கிஷோர் வந்து அவர் மனசுல இருந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வை ஷேர் பண்ணலான்னு வந்திருக்காரு. ஹாய் மக்களே, மறக்குமா நெஞ்சம் எபிசோட சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் 3 பேரும் ஒரு கதை டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். அதை கேளுங்க, அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் உங்க கதையும் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவை நல்லா பெரிய அளவா ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, ஜென்ஸ் ஃபீமேல் லேடிஸ் 2 பேரும் இருப்பாங்க. நான் 2 பேரும் நல்லாவே பேசுவேன். அதில் ஏஜ் டிஃபரன்ஸ்ல அதில் பெரியவங்க 60+லேருந்து 20 வரைக்கும் இருக்காங்க. அதில் எல்லா இடம் பேசுறப்போ ஒரு அரௌண்ட் 21 தான் நினைக்கிறேன் அந்த பையன் ஏஜ். அந்த பையன் வந்து கிட்ட நல்லா பேசுவான். நான் அங்க இருக்கவங்களாம் வந்து எப்பவுமே வெட்டி கொஞ்சம் சந்தோஷமும் தெரியும். இந்த சார்லாம் கூப்பிடாதீங்க, வாங்க போங்கன்னு சொல்லுவேன். ஆனா அவங்க இல்லைங்க, உங்க படிப்புக்கு உங்க வேலைக்குன்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல இந்த பையன் மட்டும் எடுத்தோன்னே என்ன அண்ணான்னு கூப்பிட்டான். அப்பா சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நல்லா பேச ஆரம்பிக்கிறப்போ நல்ல ஒரு சூப்பர் உடம்பு. எப்போ பார்த்தாலும் கடவுள் கிருபனா சொல்லுவான். என்ன பேசுவார்னா, இந்த மாதிரி வந்து இப்பதான் ஒர்க் பண்ண வந்திருக்கேன், படிக்காம போயிட்டேன், உங்களமா படிச்சிருந்தா என்னமா வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் இங்கதான் வேலை பார்க்கறாங்க. இன்னும் 3 தங்கச்சி இருக்காங்க. ஆனா ஏதோ கடவுள் கிருபையில வீடு இருக்கு, பிரச்சனை இல்லை. அப்பா வேலை பார்க்கறாரு, நல்ல பாடி. அப்போ நான் உடம்பு நல்லா இருக்கே, இல்லை நான் ஸ்டேஜ் ஏறணும், அதுதான் மெயினா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இப்போ நெக்ஸ்ட் மந்த் பவுன்சர் வேலை கேட்டிருக்கேன். அவர் இன்னும் கொஞ்சம் ரெடி மட்டும் பண்ணிட்டு வா, நான் பவுன்சரா போட்டுருந்தேன் உன பப்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 6 monthsல ஸ்டேஜ் காம்படிஷன் வருது, கண்டிப்பா நீ போ அப்படின்னா நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல ஓரளவுக்கு எக்ஸசைஸ் தான். தம்பி நீங்க பயங்கரமா இருக்கீங்க, செம ஃபிட்டு, இதுக்காகவே உங்களால கன்ஃபார்மா ஸ்டேஜ் ஏறி அடிச்ச முடியும் அப்படின்றப்போ இந்த டைம்ல வந்து அப்பப்போ சொல்லுமான்னு ஃபோன்லாம் பேசுவாரு. சரி ஓகே, நான் நின்று இருப்பேன், பேசுவாரு. சரி அம்மா தானே, ஓகேப்பா பேசுப்பான்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் வந்து இல்ல நான் அம்மா இல்லை, நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு சொன்னாரு. அவங்களையும் அம்மா தான் கூப்பிடுவாரு. அப்படி பேசிக்கிறப்ப இருமா அண்ணா வந்திருக்காரு, அண்ணா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்கிட்ட பேசுறது. அது மாதிரி நல்லா பேசிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு 4-5 days வரலன்னு நான் என்ன பண்ணேன்னா கேட்டேன். இந்த மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே மேபி பவுன்சர் வேலை கிடைச்சிட்டு இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா எங்க சேலரி கம்மி, அது மென்ஷன் பண்ண வேணாம், நான் அமைதியா இருக்கேன், நான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால வந்து சரி மேபி வேற வேலைக்கு போயிட்டு இருப்பான்னு நினைச்சா, டக்குன்னு ஒரு அக்கா வந்தாங்க. நான் நின்று என்ன, தம்பி அந்த அரவிந்த் ஐயா, எனக்கு அந்த பையன் பேரே தெரியாது. நான் பேசிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு 15 days. சொல்லுங்கக்கா அரவிந்த், என்ன சொல்லுங்கக்கா, தம்பி ஒரு 3 நாள் சூசைட் பண்ணிக்கிட்டான்ப்பா அப்படின்றாங்க. என்னக்கா சொல்றீங்க அப்படின்னு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அப்ப என்னால ஒண்ணுமே கேட்க முடியல. நான் அமைதியா போயிட்டவனே இப்போ ஒரு ஃப்ரைடே வந்து அண்ணாங்களா இருந்தாங்க. அண்ணா கிட்ட அண்ணா இருந்தா அரவிந்த் இரவு ஆயிடுச்சுன்னா அவங்க அக்கா ஆப்போசிட்ல நின்று இருக்காங்க, இவங்கதான் அக்கா அப்படின்றாங்க எனக்கு. அப்ப அந்த அக்கா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒன்னும் இல்லப்பா, போன இறந்துட்டு வந்து மண்டே, ஏதோ சாட்டர்டே அந்த பொண்ணு கூட ஏதோ போன்ல ப்ராப்ளம்னால சாட்டர்டே சண்டே 2 நாளும் பேசிட்டே இருந்திருக்காங்க, ஃபைட் போயிட்டே இருக்கு. மண்டேவும் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசினே இருந்திருக்கா, ஏதோ பயங்கரமா ப்ராப்ளம் போயிட்டே இருந்தனால அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 50 கால் பண்ணியிருக்காரு, ஒரு 12 to 1 அது எதுவுமே பிக் பண்ணலையா. அதுல டவுன் ஆயிட்டு போயிட்டு ஹேங் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் 4 மணிக்கு கால் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு யாருமே தெரியாது, வீட்டுல எல்லாம் அவங்க பாட்டு டிவி பாட்டு இருந்திருக்காங்க, இவர் பாட்டு ரூம்ல இருந்திருக்காரு. ரூம் போயிட்டான்னு சொல்லி இவங்களை விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கா ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிருக்காங்க, 5 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு, அன்னைக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டு கதவு தட்டினா, தம்பி உள்ளதான் இருக்கான்னு சொல்லிட்டு தட்டினா, அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஹேங் ஆயிட்டு இருக்காரு, இறந்துட்டு இருக்காரு. நான் இப்பயும் யோசிச்சுட்டு இருக்கேன், அவரு ஸ்டேஜ் ஏறனா சத்தியமா காம்படிஷன் அடிச்சுட்டு இருப்பாரு, பவுன்சரா போயிருப்பாரு, தங்கச்சிங்களை நல்லா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. இந்த மாதிரி அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசின மனுஷன் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவள்தான் சொல்லணும், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படியே லைஃபே திருப்பி போட்டு இப்ப அந்த அக்கா அப்படியே என்னால பார்க்கவே முடியல, அவங்க பேச கூட முடியல என்னால. அவங்க பயங்கர ஃபீல் பண்றாங்க. அந்த பொண்ணு கால் கூட பண்ணலையா திருப்பி, அந்த பொண்ணுக்காக போயிட்டு இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. என்னால எனக்கு அதை எப்படி பேசி என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு விக்கி சந்தோஷ் நீங்க சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னமும் அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கான். இப்ப பேசுறப்போ நான் பையன் கண்ணு முன்னாடி தான் வராரு. முதல்ல இதுல யார் மேல தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா அந்த பொண்ணு மேல வந்து சொல்லிட முடியும்.
அதுல என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு அவ்வளவு பதட்டம் இருக்கும். அண்ட் இன்னொன்னு நம்ம யோசிக்கணும், இந்த மாதிரி பண்ணவங்க கூட நம்ம பழகிருக்கோம், இவ்வளோ ஈஸியா லைட் ஹார்ட்டடா. இப்போ வந்து நீ வந்து சொன்ன கதையை அப்படியே கான்ட்ரடிக்டா இருக்கு. அவ்வளவு வலிமையான உடல் வாகு எல்லாமே இருந்து கூட மன வலிமை இல்லாதவங்களா இருக்காங்க. ஸோ தேவையான அவேர்னஸ் வந்து இல்லைன்னா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஒரு சிலர் ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்காங்க. ஒரு சில இது இதுதான் அப்படிங்கறத ஏத்துக்க முடியல. அண்ட் பிரச்சனைகள் வரும், அதை கடந்துதான் வாழ்க்கைன்றதை ஏத்துக்க முடியாம இருக்காங்க. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து யார் வந்து வீக்கா தெரியுறாங்க இல்ல யார் வந்து வாழ்க்கையை முடிச்சிட்டாங்களோ அவங்க மேல கரிசனம் ஈஸியா விழுந்துரும். இன்னொருத்தவங்க வாழணும்னு இருக்காங்க பாத்தியா, வாழ போறவங்களோட வாழ்க்கை தான் இன்னும் கஷ்டமாயிடும். ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ என்னன்னா ஒரு 50 கால் பண்ணிருக்காரு, 50 கால் பண்றதே என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை. கால் எடுக்க மாட்டாங்க, ஒரு கால் எடுக்கல, 2 கால் எடுக்கல, 50 கால் பண்ணி பண்றதே வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு சைக்கா ஃபீல் ஆகும். என்ன இவ்வளவு கால் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி. அவங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கூட போயிட்டு உட்காந்து இருக்கலாம். 4 மணிக்கு திருப்பி கால் பண்ணிருக்காங்கன்றப்போ அவங்க பெருசா இல்ல இவன் என்ன இது 50 வாட்டி பண்ணி வச்சிருக்கான், ஏதாவது பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணிருக்கலாம் அவங்க. ஸோ அதுக்கு மேல அவங்க வீட்டுல பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்களா, நான் சும்மா தான் சண்டை போட்டேன், நான் சும்மா தான் சண்டை போட்டேன் இப்படி பண்ணிட்டேன். அண்ட் அவங்க அது போலீஸ் கேஸ் ஆயிருக்கலாம், சூசைடுங்கிற என்ன வேணா இருக்கலாம். ஸோ அவங்க மேல பிளேம் பண்ண முடியல. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல், ஆமா மென்டல் இல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே அப்படி தோணுது இல்ல, அது ஈஸியா தோணிடுங்கிற மாதிரி தான் சொல்றேன் நான். ஏன்னா ஏதோ ஒரு வகையில அவங்க காரணங்கிற மாதிரி ஆயிடுது. காரணம் யாருங்கிறது இதுல நம்ம டிசைட் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தாண்டி மென்டல் ஸ்ட்ரென்த்தால தான் வந்து நம்ம சர்வை பண்ண முடியும். பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பயங்கரமே நமக்கு பிசிக்கலி அட்டாக் பண்றாங்க, ஏதோ நடக்குது அப்படின்னா தான் இது பண்ண முடியும். அதை கூட அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை காட்ட கூட நமக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை. மென்டலி வீக் ஆயிட்டோம்னா ரொம்ப இது. ஸோ மென்டல் அவேர்னஸ் அண்ட் மென்டல் எஜுகேஷன் ரொம்ப தேவைப்படுதுங்கிறத தான் இது காட்டுது. அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றவங்க கண்டிப்பா வந்து மென்டல் அவேர்னஸ் அண்ட் மேபி கவுன்சிலிங்ஸ் தான் தேவைப்படுதுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். முதல்ல பசங்க வந்து காலேஜ்ல ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல ரிலேஷன்ஷிப்ல போறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டடீஸ்லும் சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணுங்கிற மாதிரி இருக்கு. பயாலஜிக்கல் மென்டல் எஜுகேஷன்லாம் இருக்கணும்ன்ற மாதிரி. இதுதான் சொல்றது வந்து ஆக்சுவலி அதிர்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. சந்தோஷ், எனக்குமே வந்து சாதாரணமா வேற ஏதோ கதை மாதிரி சொல்லுவான், இந்த பொறுப்பு எல்லாம் பசங்க செஞ்சாங்க அந்த மாதிரி எல்லாம் வேலையை விட்டு போயிட்டான் பவுடர் எடுக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு வேற விஷயம் மாதிரி நான் யோசிச்சேன். சூசைட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அது கேட்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு செகண்ட் அவன் எப்படி முடிவு எடுத்தா எனக்கு தெரியல. அவ்வளவு கஷ்டமா அப்படி விஷயமானு தெரியல. என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துடும் போதுன்னு தெரியல. அந்த பொண்ணு போன் அந்த மீன் இன்ன வரைக்கும் நான் இவன் சொல்றதை நான் வச்சு சும்மா சொல்ல முடியாது. அந்த பொண்ணு போன் எடுக்காதான் இவன் சூசைட் பண்ணிட்டானாலும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். ஆனா அந்த ஒரு இதுக்காக ஒரு செகண்ட்ல அவன் எடுக்கிறது எந்த அளவுக்கு நியாயமா இருக்குன்னு தெரியல. அவன் லைஃப்ல எதாவது நடிச்சிருப்பான். ஆனா அது ஒரு செகண்ட் அவன் முடிவு எடுத்தது ரொம்ப தப்பான விஷயம். அதெல்லாம் எத்தனை பேர் திருப்பி பாதிக்கப்படுறாங்கன்னு அது அவனுக்கு புரியணும். ஐ மீன் இனிமே புரியாது. இப்போ 4 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் அவங்க அப்பா, அவரே வயசானவங்க, ஆல்மோஸ்ட் 60+. இந்த அக்காக்கும் வயசு அதிகம், நம்மளோட பெரியவங்க அவங்க. அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு மொத்தமும் இந்த மாதிரி முடிவு எடுக்க முன்னாடி நமக்கு முன்னாடி நம்மளோட ஃபேமிலியை பத்தி யோசிச்சா பெட்டரா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருப்பேன். ட்ரெயின் ஆக்சிடென்ட். ஸோ பொறுப்பா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஒரு மாதிரி எடுக்க போறோம்னா அசால்ட்டா முடிவு எடுத்துட்டான், அசால்ட்டா இறந்துட்டான். இதுக்கப்புறம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட போறாங்க அவங்க ஃபேமிலியை. அது ரொம்ப மோசமான விஷயம். விக்கி சொன்ன மாதிரி நம்ம பாடியை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது நம்மளோட பாடி எப்படி இருக்கு நம்ம விஷுவலா தெரிஞ்சுட்டு அது இதுல வீக்கா இருக்கும். ஐ மீன் மசில் இந்த மசில் வீக்கா இருக்கு, ஸோ நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்க மாதிரி தான். அதே மாதிரி மென்டலி வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கணும். அப்பப்போ நம்மளே நம்ம செக் பண்ணிக்கணும். அது நிறையவே பண்றது இல்ல. நம்ம இதுல வீக்கா இருக்கும், நம்ம லவ் பண்ணா அது மாதிரி எமோஷனல் ஆயிருவோம்னா அது கொஞ்சம் விலகி நிக்கிறது மாதிரி இருக்கணும். இல்ல நம்ம பணத்துல ரொம்ப வந்து ஆவரேஜா மெயின்டைன் பண்ணல, பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல விஷயத்துல கொஞ்சம் தள்ளி நிக்கிறது பெட்ரு. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு பத்தி தெரியணும், நம்மளை பத்தி நம்மளுக்கு பில்ட் பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அது இவர் பண்ணாம போயிட்டாரு. ஸோ அவரை வந்து அவர் ஹெல்த்ல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணாரு, மைண்ட்லி மென்டலி அவர் யோசிக்காம போயிட்டாரு. ரொம்ப மோசமான விஷயம் தான். கடைசி ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னதால எங்களுக்கு அது மைண்டுக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த ஒரு வாட்டி கூட கால் பண்ணலையே அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கும்போது அது அசால்ட்டா நம்ம அந்த பொண்ணு மேலேயே சொல்றோம். அது உண்மையில அவங்க சொன்ன ஃப்ளோ இல்ல நான் அவங்க அந்த ஃப்ளோல தான் பேசினேன். எனக்கும் அப்புறமா தோணுச்சு இந்த சிச்சுவேஷனும் நம்ம யோசிக்கணும், அதெல்லாம் தான் இருக்கு. அவங்க ஃப்ளோல பேசுனாங்க என்கிட்ட, அது அப்படியே எனக்கு டெலிவரி பண்ணேன். ஓகே இல்ல அது நான் உன்ன சொல்லல, அவங்கள மட்டும் சொல்ல. 4 நாள் நீ பழகிருக்க, உனக்கே ஒரு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க முடிஞ்சு போனா ஒரு எனக்கு தெரியல 1 மாசம் 2 மாசமோ அப்படி பழகினதால கூட அந்த பொண்ணோட எண்ணம் எப்படி இருக்கும் பாத்துக்கோ. தடனா பேசி எல்லாம் இருக்கும் போது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக அவங்க மேபி
அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம காலே பண்ணாம இருக்கலாம், பயமா இருக்கலாம், இல்ல ஃபீலிங்ஸாவும் இருக்கலாம். அதான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ஒன்னே திருப்பி சொல்றோம்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிறதுலே பெரிய விஷயம் உயிர் மட்டும் தான். நம்ம வாழ்க்கையை விட தாண்டி நமக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி உயிருங்கிறது வந்து ஒரு உன்னதமான படைப்பு. அதை வந்து நம்ம துண்டிச்சுக்கிறதுக்கு நமக்கு இது கிடையாது. அது எப்படி வந்ததோ அதுவே தானா போற வரைக்கும் இருக்கிறது தான் அதுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. அதை வந்து எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது நம்ம உயிரை போக்கிக்கிறதுக்கு. உயிர் கொடுத்தது நம்ம வேற யாரும். உயிரை மட்டும் நிறைய பேர் நீ சொன்னது கரெக்டா தான், நான் தப்பா சொல்ல, அதேதான் நிறைய பேர் உயிரை மட்டும் அப்படின்னு சொல்லல, உடம்பையும் கொடுத்தது ரொம்ப ரொம்ப இந்த இவ சொல்லியிருப்பார், சிம்பு சொல்லியிருப்பார், உடம்பு கொடுத்ததுல உடம்பெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூஷியஸா விஷயம், ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்ணிடுவோம் நம்ம. அதே மாதிரி கையை அறுத்துக்கிறது, கை உடைக்கிறது அதெல்லாம் இருக்கும். அது நம்ம பாடியில ஒரு பாட்டும் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அல்லது ரிகவர் அதெல்லாம் ரொம்ப சாதா விஷயம் தான் இல்ல, ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து அது வடுவ மாதிரி மாறிச்சுன்னா திருப்பி நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், வேற மெமரிஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ உயிரை மட்டும் நம்ம பாக்குறது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயம் செய்யறதும் கொஞ்சம் முட்டாள்தனமா தான் இருக்கும். தயவு செய்து டேமேஜ் பண்ணிக்காதீங்க உங்க பாடியை. அதுவும் மென்டல் சிக்னஸை காட்டிகிட்டே தான் இருக்கும். அந்த மெமரி நீங்க மெமரிஸை காட்டிகிட்டே தான் இருக்கும் அந்த வடுக்களும். அதான் ஆக்சுவலி நான் இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடா சொல்லணும்னு நினைச்சேன். அதான் அப்படி சொன்னேன். நீ சொன்னது 100% ட்ரூ, 100% மார்க் கூட சொல்லலாம். அதுக்குமே உயிர் கிடையாது. நான் ஒரு சும்மா நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், லைட்டா இப்படி உரசிட்டு கை கீழ்ச்சிச்சுன்னா கூட கை கீழ்ச்சிட்டதை பத்தி யோசிக்கிறோன்றப்ப நம்மளே பிளேட் எடுத்து அரைச்சிக்கிறதா என்ன மாதிரி ஒரு முட்டாள்தனம்னு எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம உயிரே போக்கிக்கிறது வந்து ஒரு அல்டிமேட் லெவல் எக்ஸ்ட்ரிமிட்டி. அது வந்து உரிமைன்றது ஒரு துளி கூட உரிமை நமக்கு கிடையாதுன்றதான் நான் மீன் பண்ண வந்தேன். எக்ஸாக்ட்லி நீ சொன்னதுதான் பாயிண்ட். கிஷோர், நீ ஏதாவது ஆட் பண்ணுமா? இல்ல போதும். ஓகே, ஸோ அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முடிவுகள் தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்கன்னா கூட அதை வெளியே சொல்லிடுங்க. அப்போ உங்களை சுத்தி இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி நினைவுகள் வந்திருக்கு, இந்த மாதிரி நினைப்புகள் வந்து மனசுல தோணி இருக்கு, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல பண்ணணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறதையும் வெளியே சொல்லிடுங்க. வெளியே சொல்லாத வரைக்கும் அது உங்களை ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களை சுத்தி இருக்கவங்க கிட்டயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, ஃபேமிலி கிட்டயோ, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்றப்ப அது வந்து அவங்க இன்னுமே உங்களை கவனமா பார்த்துக்க நினைப்பாங்க. ஸோ அது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஒன்னே இது கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ரொம்ப எமோஷனல் விஷயத்தாக சொல்றேன். ஆர்ஜே பாலாஜி ஒரு வீடியோல ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. நான் வந்து கொஞ்சம் அவர் சொன்னத வார்த்தையை சொல்றேன். நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன், நான் வந்து கிட்ட ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டேன், எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்திருக்காரு. நிறைய பேர் சைக்காட்ரிஸ்ட் சொன்னா என்ன மென்டலா பைத்தியமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்லுவ மாதிரி எல்லாருமே கிண்டலும் பண்ணாங்களாம். இவ்வளவு பேர் ஆக்டரா இருக்கா, இவனை பத்தி இவ்வளவு பேர் தத்துவம்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிப்ரெஷன்ல போயிட்டாரு. ஸோ அவர் ரிகவரி பண்றதுக்கு அவர் வழி என்ன பண்ணா, சைக்காட்ரிஸ்ட் போய் தான் பார்க்கணும்னு சொன்னாரு. போய் பார்த்தாரு, ரிகவரி ஆனாரு. அவர் சொல்றாரு, நம்ம மனசு சரியில்லைன்னா கண்டிப்பா நீங்க சைக்காட்ரிஸ்ட் தான் போகணும், உடம்பு சரியில்லைன்னா நீங்க போகணும். அதுதான், நீங்க யாராவது டிப்ரெஷன் இருந்தீங்க, ஏதோ ஒண்ணு இருக்குன்னா தயவு செய்து போயிருங்க, தப்பே இல்லை. அது சைக்காட்ரிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேணா கூட ஒரு ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க அப்படிலாம் சொல்லலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன். அட்லீஸ்ட் அதை நீங்க வெளிப்படுத்துறப்ப அதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அண்ட் பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பு உணர்வு இல்லாத பட்சத்துல தான் இந்த மாதிரி நினைவுகள் அண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அர்ஜு வருது. ஸோ அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க தவிர்த்து ஒருத்தர் மேல டிபெண்டா ஆகி பாருங்க. மனுஷங்களை நேசிக்கிற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அண்ட் சைக்காட்ரிஸ்ட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, உங்களை சுற்றி நடந்திருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ போகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எபிசோட்ஸே பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நெகட்டிவான வீடியோஸ் அண்ட் இன்னொருத்தங்களை குறை சொல்ற மாதிரி வீடியோஸ் எவ்வளவோ யூடியூப்ல சர்க்குலேட் ஆகுது, நிறைய பேர் பாக்குறாங்க. கொஞ்சம் அவேர்னஸ் இருக்க பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற வீடியோஸை மக்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி குரூப்ல போடுங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. வித் தட் நோட் வி ஆர் ஃபினிஷிங் திஸ் எபிசோட் ஆஃப் மறக்குமா நெஞ்சம். வேற ஒரு மனசில் நீங்காம இடம் பிடிச்ச ஒரு நிகழ்வோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய்.